ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அத்ரு சேனலில் வரலட்சுமி பூஜைக்கு வீட்டுக்குள்ளே வரலட்சுமியை எப்படி நம்ம அழைக்க போகிறோன்னு நம்ம பார்க்க போகிறோங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம் வாங்க. நம்ம வீட்டில் வரலட்சுமி பூஜைக்கு வரலட்சுமியை நான் அழைக்க போகிறேன். அழைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், கலசம் நிறச்சி வச்சுருக்கேன். நான் கலசம் நிறக்கும்போது அந்த வீடியோ எடுக்கலை, டைம் இல்லை, அதனால் நான் எடுக்கலை. பாருங்கள், ஒரு பிளேட்டில் மஞ்சள் பிள்ளையார் வச்சு விளக்கு வச்சு வெத்தலை பாக்கு லெமன் வச்சுருக்கேன், தேங்காய் பழம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். வாங்க நம்ம வெளியே வச்சு எப்படி அழைக்கிறதுன்னு பார்த்துருவோம். வாசலில் கொண்டு போய் வச்சு நான் உள்ளுக்குள்ளே அழைச்சிட்டு வர போகிறேன். பாருங்கள், வெளியில் வச்சு விளக்கு கொளுத்தி வச்சு பூஜை பண்ணி நம்மளை வீட்டுக்குள்ளே எப்பொழுதுமே நிரந்தரமாக எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கணும்னு சொல்லி நான் பூஜை பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணுறேங்க. கற்பூர ஆரத்தி எடுத்து எங்கள் வீட்டில் எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கணும் மகாலட்சுமின்னு சொல்லி நான் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். வலது கால் வச்சு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். வீட்டில் ஒரு மனை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சாமி படத்துக்கு கீழே. அதில் கொண்டு போய் வச்சுருவேன். வச்சுட்டு நமக்கு பால் கொடுத்து நமக்கு வீட்டுக்குள்ளேயும் வந்து கற்பூர ஆரத்தி எடுக்கலாம். நம்ம வீட்டில் மகாலட்சுமி வந்திருக்காங்கன்னு சொல்லிவிட்டு தட்டில் வச்சுருந்த பொருளெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு, ஃப்ரூட்ஸு, விளக்கு வீட்டுக்குள்ளே பார்த்து எடுத்துகிட்டு வரணும். விளக்கு எடுத்துகிட்டு வந்து கலசத்துக்கு கீழே வச்சு கிழக்கு பார்த்து வச்சு நான் பசும்பால் காய்ச்சி வச்சு வீட்டுக்குள்ளே வந்தவங்களுக்கு பால் கொடுக்கணும். அதை பண்ண போகிறோம். தீபாராதனை காமிச்சு சாமி கும்பிட போகிறோம். இதுதாங்க வீட்டுக்குள்ளே நம்ம வரலட்சுமியை அழைச்சிட்டு வர முறை. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணியிருக்கேன். பொதுவாக எல்லா வியாழக்கிழமையும் நான் பால் பாயசம் வச்சு வீட்டில் பூஜை பண்ணுவேன். அன்றைக்கும் அதே மாதிரி நான் எல்லா சாமிக்கும் கிருஷ்ணருக்கு எப்போவுமே பூஜை பண்ணுவேன். அதே மாதிரி அந்த பூஜையும் சேர்த்து நான் அன்றைக்கி பண்ணிட்டேன். வியாழக்கிழமை இன்னும் பால் பாயசம் இல்லைன்னா அவள் நினச்சி வச்சு பூஜை பண்ணுவேன். இன்றைக்கி அதே மாதிரி எல்லாத்துக்கும் நான் அந்த பூஜை ஒரே இதாக லக்ஷ்மி வர வைக்கணுங்கிறதுக்காக வேண்டிட்டு நான் எல்லா பூஜையும் ஒன்றா பண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் பிரசாதம் தனித்தனியாக வச்சு நான் பண்ணிட்டேன். வீட்டுக்குள்ளே வரலட்சுமி அழைச்சிட்டு நம்ம அந்த பூஜை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து நம்ம புக்கெல்லாம் படித்து ஸ்லோகமெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு நைட்டு வந்து நான் எல்லா அலங்காரமும் பண்ணிட்டோம். பாருங்கள், சூப்பராக அலங்காரம் பண்ணியிருக்கோம். நைட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் காலையில் நான் பிரசாதம் எல்லாம் வச்சு பூஜை பண்ணியிருக்கேன். பாருங்கள், அலங்காரம் பண்ணி காலையில் நான் பிரசாதம் பண்ணியிருக்கேன். பாயசம், சுண்டல், வெரைட்டி ரைஸ் எல்லாம் வச்சுருக்கோம். லெமன் சாதம், புளி சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதம் எல்லாமே வச்சு. ஆடி மாதமானதுனால ராகி கூழ் காய்ச்சி வச்சுருக்கேன். வடை, உளுந்து வடை, தோசை, இட்லி, பருப்பு பாயசம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. லக்ஷ்மி வாராயன் இல்லமே, லக்ஷ்மி வாராயன் இல்லமே, ஆனாழி செல்வி வரலக்ஷ்மி வாராயன் இல்லமே, ஆனாழி செல்வி வரலக்ஷ்மி வாராயன் இல்லமே.
நாங்கள் எல்லாம் முடிச்சிட்டோம். எப்போவுமே இந்த வருஷம் எந்த வருஷம் தவறாமல் நம்ம வீட்டில் எப்போவுமே வரலட்சுமி நிரந்தரமாக இருக்கணும்னு சொல்லி சாமி கும்பிட்டு நாங்கள் இந்த பூஜையை முடிக்கிறோம். கொஞ்சம் நேரம் உட்காந்து சாமியெல்லாம் கும்பிட்டு பூஜையை முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்ததுன்னா அதிரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ.